ஃப்ரெண்ட்ஸ், மிக விரைவில் செய்யக்கூடிய இந்த தக்காளி ரசம் மிக டேஸ்டியாக இருப்பதோடு மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும். தக்காளி ரசம் செய்வதற்கு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, நாம் பூண்டை தோலோடு சேர்த்து கொள்ளலாம். கறிவேப்பிலை, நாம் 2 தக்காளி பழத்தை 2ஆக நறுக்கி சேர்த்து விடலாம். நாம் இவை அனைத்தையும் நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நன்றாக அரைத்து இதனுடன் 1 டம்ளர் தண்ணீர் கலந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். நாம் அரைத்த தக்காளி சாறுடன் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் ரசப்பொடி நாம் நன்றாக மிக்ஸ் செய்து பொழுது ரசத்தை தாளித்து விடலாம். நாம் தக்காளி ரசம் தாளிப்பதற்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்து, ஜீரகம் போடலாம். நாம் சிறிதளவு வெந்தயம் சேர்த்து விடலாம். நாம் பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து விடலாம். காய்ந்த மிளகாய் 1 சேர்த்து விடலாம். கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். நாம் இப்பொழுது அரைத்த தக்காளி விழுதை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம். மல்லி இலை தூவி விடலாம். ரசம் நன்றாக கொதித்து வரவும் நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். நாம் 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை ரசம் ஊற்றும் கிண்ணத்தில் பிழிந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரசம் இந்த அளவு கொதித்து வரவும் நாம் எலுமிச்சை சாறை பிழிந்த பாத்திரத்தில் ஊற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ரசம் அருமையாக ரெடியாகிவிட்டது. இதை நாம் பருப்பு, சாம்பாருடன் ஊற்றி சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். வெறும் இந்த தக்காளி ரசம் வைத்து நாம் மட்டன் சுக்கா வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக விரைவில் செய்யக்கூடிய இந்த தக்காளி ரசம் மிக டேஸ்டியாக இருப்பதோடு மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.